அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறநூல்களில் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துகள் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இடம்பெற்றிருந்த அந்த கருத்துக்களை ரொம்ப எளிமையாக்கி திரைப்பட பாடல்களில் கொண்டு வந்து கொடுத்த பெருமை நமது கவிஞர்களுக்கு உண்டு. அந்த வகையில் பார்த்தோம்னா 1961ஆம் ஆண்டு வெளிவந்த பணம் பந்தியிலே அப்படிங்கிற படத்தில் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் எழுதி கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்து தன்னுடைய கணீர் என்ற கம்பீரமான குரலில் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருக்கிறாங்க. திருக்குறளில் ஒரு குறள் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது எந்த பயனுமே இல்லாத ஒருவரை மிகச்சிறந்த பெரிய உயர்ந்த மனிதராக காட்டும் பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் பணமும் பதவியும் அவரிடம் இருந்தால் அவர் எதற்கும் பயனற்ற மனிதராக இருந்தால் கூட இந்த சமுதாயத்தால் அவர்கள் மதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க. வெறும் பொருளோடு மட்டுமல்ல அறிவோடும் சேர்ந்து இருந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய மதிப்பை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற கருத்து அறநூல்களில் இடம்பெற்றிருக்கு. அந்த கருத்தை மையமாக வைத்து ஐயா கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் பணம் பந்தியிலே அப்படிங்கிற அந்த படத்தில் அந்த படத்தின் தலைப்பையே மையமாக வச்சு அந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக அந்த பாடலை அவர் தொடங்குகிறார் பாருங்கள். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. எப்படி சொல்கிறார் பாருங்கள். பணம் பந்தியிலே பணம் முதன்மையானதுப்பா. குணம் ரெண்டாவது தான். வெறும் குணம் இருந்து என்ன பயன்? அது குப்பையில் தான் போடுவாங்க. அதை வெறும் குணம் எதற்கும் பயன்படாது. அந்த கருத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை பிழைக்கும் மனிதன் இல்லை. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் பிழைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் உணர்ந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து தான் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். இல்லை என்றால் நாம் சொல்கின்ற எந்த கருத்தோ நாம் செய்கின்ற முயற்சியோ எதுவுமே எடுபடாது. முதல்ல பொருளாதாரத்தை நம்ம தேடிக்கணும். அறிவு நிலை இருந்தாலும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியங்கிறத இந்த பாடலில் ஐயா கவிஞர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து அவர் இந்த பாடலை எப்படி தொடர்ந்து கொண்டு வரார் பாருங்க. ஒன்றும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே ஒன்றும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அதாவது ஒன்றும் தெரியாத ஆளாக இருந்தாலும் அந்த திருக்குறள் கருத்து அப்படியே இதுக்குள்ளே வருது பாருங்கள். ஒன்றும் தெரியாத ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. உயர்த்தி பேசுவாங்க. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை இந்த உலகம் என்ன செய்யும்? இந்த உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாது. மனிதனாக கூட மதிக்காதுப்பா. அதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு நமக்கு கவிஞர் அழகாக சொல்கிறார். அந்த கருத்தை வச்சு நம்மளால் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பான். ஆனால் பொருளாதாரத்தில் நாம் தாழ்ந்து போகும்போது என்ன நடக்குங்கிறத கவிஞர் சொல்கிறார் பாருங்க. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிலைய பேர்கள் உண்டு. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உனது நிலை தாழ்ந்துருச்சுன்னா அவங்க உன்னை பார்த்துட்டு ஒதுங்குவான். என்னடா இவனால் நமக்கு என்னடா ஆக போகுது அப்படின்னு நம்மை கண்டு ஒதுங்குவாங்க. அதை கவிஞர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறார். என்ன அதுக்காக நம்ம மனம் தளர்ந்து போகக்கூடாது. சொல்கிறார் பாருங்க. அவங்கள எப்படி நினைக்கணுமா? நம்மளை தாழ்வாக நினைக்கிறவனை நம்ம என்ன நினைக்கணும்? மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. அவரை மண் மாதிரி நினச்சிட்டு நீ துணிவு கொள்ளு. உன்னுடைய மனதில் நீ துணிவு கொள்ளு. மண்ணாய் அவரை நினைத்து நீயும் துணிவுமே கொண்டு நாளும் முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. நாளும் முயன்று நாம் பாடுபட்டால்
வாழ்க்கையிலே உயர நாம் எண்ணினால் நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை இந்த பாடலிலே கவிஞர் அவர்கள் தந்திருக்கிறார். இப்படி திரைப்பட பாடல்களிலே இடம்பெற்றிருக்கிற நல்ல கருத்துக்களை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணிதான் இந்த பதிவினை செய்து வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தத்துவமான பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புடைய திருக்குறள் புண்ணியமூர்த்தி. வணக்கம்.